அம்பேத்கருடைய தொகுதிகள் 50 தொகுக்கப்படுகின்ற இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ பேசப்போகிற விஷயம்னா முக்கியமாக அம்பேத்கர் வட்டமேஜை மாநாடுகளுக்கு 3 வட்டமேஜை மாநாடுகளுக்கு போனார். இந்த 3 வட்டமேஜை மாநாடுகளுக்கு போகும்போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான அனுபவம் அவருக்கு இருந்தது. இதில் முதல் வட்டமேஜை மாநாட்டுக்கு போகும்போது அங்கேருந்து பல கடிதங்களை தன்னுடைய குடும்பத்தாருக்கும் இயக்கத்தோழருக்கும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தார். அந்த எழுதிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் சில முக்கியமான விஷயங்களெல்லாம் பதிவு செய்கிறார். பாவுராவுக்கு அவர் எழுதுகிற கடிதத்தில் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அவர் அங்கே ஃபோட்டோ எடுத்ததை பற்றி ரொம்ப விரிவாக எழுதியிருக்கார் அம்பேத்கர். அதில் எப்படின்னா, இங்கிலாந்துடைய புகழ்பெற்ற ஃபோட்டோகிராஃபர் கொஞ்சம் ரெண்டு பேர் நினைக்கிறவங்க 2 பேர் அவருடைய புகைப்படங்களை எடுக்கிறாங்க. அம்பேத்கருடைய புகைப்படங்களை எடுத்து அதை அச்சிட்டு அவருக்கே கொடுக்குறாங்க. ஆனால் அந்த புகைப்படங்களோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய காசுக்கு ஒரு புகைப்படத்தோட விலை 15 ரூபாய். 15 ரூபாய்க்கு எத்தனை சவரன் கோல்டு வாங்கலாம் அப்படின்றது நீங்கள் யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த 31 காலத்தில் ஒரு ஃபோட்டோவோட விலை 15 ரூபான்னா, அன்றைக்கி ஒரு சவரனோட விலை 3 ரூபா 4 ரூபா தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 3 சவரன் தங்கத்தை வாங்க முடியும். ஸோ அம்பேத்கருடைய ஃபோட்டோவை விலை கொடுத்து வாங்கினோன்னா 3 சவரனுக்கு ஈடான பணத்தை கொடுத்து தான் அவருடைய ஃபோட்டோ வாங்கக்கூடிய நிலை இருந்தது. அப்போ அம்பேத்கர் என்னுடைய புகைப்படங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு இந்தியாவில் நிறைய பேருக்கு விருப்பம் இருக்குது. என்னால் அந்த புகைப்படத்தை வாங்கி எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, அவ்வளோ வசதி இருக்காது. ஆனால் விருப்பப்படுறவங்களுக்கு அந்த புகைப்படத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதுக்காக நான் அந்த ஃபோட்டோகிராஃபரோட அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த அட்ரஸில் நீங்கள் நேரடியாக கேட்டிங்கன்னா அந்த புகைப்படத்தை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வைக்கிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை அவர் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்ட்டு தான் ரொம்ப முக்கியமாக அதை நாம் பார்க்கணும். அம்பேத்கர் அவருடைய ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரோட ட்ரெஸ்ஸு எல்லாமே கோட்டு சூட்டு தான் போட்டுருக்கிறாரு. அவருடைய உடைகள் எல்லாமே லண்டனில் தைக்கப்பட்ட உடைகள் தான் அவர் அதிகமாக பயன்படுத்துனது. அவருடைய உள்ளாடைகள் முதற்கொண்டு கோட் சூட் முதற்கொண்டு எல்லாமே பெரும்பாலான உடைகள் அங்கே லண்டனில் தான் தைச்சி அவருக்கான ஒரு ஆடை வடிவமைப்பாளர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருடைய ஆலோசனையின் பேரில் தான் அவர் உடைகள் எல்லாம் தைச்சிக்கிட்டு அவர் பயன்படுத்தியிருக்காரு. ஸோ இந்தியாவில் அவருடைய கோட்டு சூட்டெல்லாம் அதிகமாக தைக்கல அப்படின்றது தான் நமக்கு செய்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும், அந்த காலகட்டத்துக்கான டெக்னாலஜிலாம் எப்படி அந்தந்த காலகட்டத்திலே பயன்படுத்திடலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் அவர் விரிவாக பண்ணியிருக்காரு. அதனால அது ஒன்று தான் அவர் ஒரு அச்சு எந்திரத்தை லண்டன்லேயே பர்ச்சேஸ் பண்ணது, இங்கே கொண்டு சேர்த்ததெல்லாம் நடந்திருக்குது. ஸோ இதெல்லாம் அவருடைய அனுபவங்களில் ஒன்று. அது உங்ககிட்ட பகிர்ந்ததில் மகிழ்ச்சி.